ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 பிரேக் அவுட் ஸ்டாக் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த 5 ஸ்டாக்குமே என்னுடைய ஓன் அனலைஸில் நான் எடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஓன் அனலைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்றேன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் இந்த வீடியோல தரல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா பல்ராம்பூர் சினி மில்ஸ். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நவம்பர் 30 அன்னைக்கு ஒரு ஸ்விங் ஹை ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 அன்னைக்கு ஒரு ஸ்விங் ஹை ஓப்பன் ஆயிருக்கு. அது ரெண்டுத்தையும் இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே இந்த ஸ்டாக் ஒரு 7% பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ட்ரி வந்து இந்த கேண்டலுக்கு மேல ஒரு 664.80 வச்சு, டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1.5, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600.55 ஸ்டாப் லாஸ், டார்கெட் பார்த்தீங்கன்னா 761.35 டார்கெட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14% 96 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும். வாங்க அடுத்த ஸ்டாக் போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தாம்பூர் சுகர் மில்ஸ். இந்த ஸ்டாக் வந்து ஜூன் 13 அன்னைக்கு ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 அன்னைக்கு தான் ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா இதை வந்து பிரேக் பண்ண முடியாம நிறைய வாட்டி கீழே இறங்கி இருக்காங்க. இந்த சைடு பிரேக் பண்ணிருக்காங்க. பட் செல்லர் வந்து பயங்கர ஆக்டிவா இருந்ததுனால கீழே இறங்கி க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் நல்லா தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் க்ளோஸ் வைக்கிறப்பல சென்ட்ரல் நல்லா ஆக்டிவ் ஆன மாதிரி காட்டுது. அப்படி இந்த ஸ்டாக் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எப்பவுமே இந்த கேண்டிலுக்கு மேல வாங்குங்க. அதான் சேஃப் அண்ட் சைடு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கீழே இறங்கி இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேல போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் இந்த ஸ்டாக் வாங்குங்க. என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்க்கலாம். என்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேல சொன்னால ஸோ ஒரு 232 வச்சிருக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே 1:1.5 தான் நான் கொடுப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து 214 வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து 1.5. ஸோ ஒரு 12% கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வாங்கணும்னு நினைச்சீங்களா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. அடுத்த ஸ்டாக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ஆல்ஃபா லேபரேட்டரிஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8 ஒரு ஸ்விங் ஐ ஓபன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 12 அன்னைக்கு ஒரு ஸ்விங் ஐ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேண்டில்ல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே ஒரு 19% கிட்ட ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்ல தான் இருக்கு. ஸோ என்ட்ரி பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கொடுங்க. ஏன்னா 19% கிட்ட போயிடுச்சு. ஸோ சப்போஸ் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி 19% போயிடுச்சு, அதுக்கப்புறம் போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ட்ரி எடுக்கிறதானா இந்த கேண்டிலுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மட்டும் என்ட்ரி எடுங்க. அப்படி எடுத்தாலும் சப்போஸ் கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் இதுல சப்போர்ட் எடுத்து தான் மேல போவாங்க. என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் மட்டும் பார்த்துடலாம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 133.07 ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து 120 ஒரு ஸ்டாப் லாஸ். டார்கெட் பார்த்தீங்கன்னா 151 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 14%. பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க அடுத்த ஸ்டாக்கு குழப்பலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ ரேணுகா சுகர் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ஒரு ஸ்விங் ஐ கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 30 ஒரு ஸ்விங் ஐ கிரியேட் ஆயிருக்கு. இதை கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கேண்டிலுக்கு மேல ஓப்பன் ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க. என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு 53.41 இருக்கணும். டார்கெட் 1:1.5 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9% பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ₹5 கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனலைஸ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த ஸ்டாக் போலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்டாக் பாத்தீங்கன்னா PCBL லிமிடெட். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அப் ட்ரெண்ட்ல தான் இப்போ போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சோன்னா நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே ஒரு 6% ஐல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா
என்ட்ரி வந்து எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு 581.45 வாங்கிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 516.30 வச்சிருக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 678, ஒரு 16% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 96 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.